வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வந்து ஒரு 20 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் ஒரு பில்டிங் பார்க்க போறோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஃபேசிங்ல இருக்கு ரோடு. ஸோ அதே மாரி நார்த் ஃபேசிங்கிறதால பின்னாடி உங்களுக்கு கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வந்துரும். ஸோ ஹாலும் வந்து டபுள் ஹைட் மாரி ஒண்ணு குடுத்துருக்கேன் ப்ரொவிஷனு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்டர் ஆனோனே ஒரு சின்ன ஏரியா ஒண்ணு பார்க்குறீங்க. இது வந்து ஒரு பஃபரிங் ஜோன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்ல வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஏரியா இந்த மாரி கூட நம்ப ஆட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரண்ட் ஏரியால கொஞ்சம் நம்ம ஃபாயர் ஏரியாவும் இன்னும் கிரியேட் பண்ணணும். ஒரு பிரைவசி வேணுன்ற பட்சத்தில. அதே மாரி இங்க ஒரு வால் ப்ரொவிஷனும் குடுத்துருக்கேன். ஒண்ணு இது வந்து ரூமா கூட கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபாயர் ஸ்பேஸா கூட மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காம்பவுண்ட் வால் மாரியே ஃபுல்லா ரைஸ் பண்ணிட்டு, ஒரு பிரைவசி மெயின்டெயின் பண்றதுக்கு நம்ப இந்த ஏரியாவை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே உள்ள வந்தோம்னா நமக்கு நார்த் ஃபேசிங்ல தான் டோர் போட்டிருக்கேன். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா டாய்லெட்டோட வால் வந்து ஒரு பிரைவசி வாலா உங்களுக்கு மாறிடுது. ஸோ ஆப்போசிட்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க உள்ள வந்துட்ட பிறகு ஒரு ஷூ ரேக்கும் இங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா வந்து லிவிங் ஹால் ஒண்ணு பார்க்குறீங்க. ஸோ இந்த லிவிங்கோட ஸ்பேஸ் மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் 9 இன்ச் இருக்கு. ஸோ இது வந்து டபுள் ஹைட் குடுத்துருக்கேன். இந்த வந்து டபுள் ஹைட் குடுக்கறதால நீங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த எக்ஸ்டீரியர் வால்லே உங்களுக்கு கிளியர் ஸ்டோரி மாரி விண்டோஸ்லாம் குடுத்துக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து இடம் வந்து பெருசாவே எடுத்து குடுக்கும் என்ட்ரி ஸ்பேஸ்ன்றதால. ஸோ அது பக்கத்துலயே வந்து உங்களுக்கு படிக்கட்டும் குடுத்துருக்கேன். ஸோ இந்த படிக்கட்டும் உங்களுக்கு வந்து இந்த சைடில் மேலே ஏறி இந்த சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப அடைச்ச மாதிரியும் தெரியாது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸாக மாற்றிருக்கேன் இந்த ஏரியாவை. ஸோ இது போகிற வழியிலே நம்ம வந்து டைனிங் ஸ்பேஸாக மாற்றுறதுக்கு காரணம் இதோட பிளாட்டு விட்டே பார்த்தீங்கன்னா வந்து 20 ஃபீட் தான் இருக்குது. ஸோ 20 ஃபீட்டில் வந்து 9 இன்ச்சு 9 இன்ச்சு போனாலும் ஒரு ஓடிஎஸ் கொடுத்தாலுமே வந்து எல்லா ஸ்பேஸும் போயிடும். ஒன்று வந்து இது காரிடாராக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனாக மாற்றிக்க முடியும். அதனாலே வந்து இங்கே டைனிங் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு சைடில் வாக்கபிளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போது 6 சீட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 4 சீட்டர் மாதிரி கொடுத்துட்டு இந்த டேபிளை கொஞ்சம் நவுத்திக்கிட்டீங்கன்னா கூட போயிட்டு வர்றதுக்கு அந்த காரிடார் பேசேஜ் ஸ்பேஸு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 9 இன்ச் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்ம ஒரு க்ராக்கரி யூனிட் ஒன்று பார்க்குறோம். க்ராக்கரி யூனிட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்லாப் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ கிச்சனும் பார்த்திங்கன்னா வந்து 7 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 6 ஃபீட்டு ஒரு ஸ்மாலர் கிச்சன் தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இந்த ப்ரொவிஷன்லாம் வெளியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார அவ்வளோவா வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து அதுதான் அடைக்கும். வாஷிங் மிஷினும் இந்த ஃப்ரிட்ஜும். ஸோ இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் நம்ம பின்னாடியே கொடுத்துக்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது யூட்டிலிட்டி ஏரியாவில். ஸோ இந்த கிச்சன் ஒரு சைடில் வந்து 2 அடியும் இன்னொரு சைடில் 1 அடி 10 இன்ச்சும் கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 3 அடி இருக்கும் சென்டரில். நம்ம ஏதாவது குனிஞ்சு எடுக்கணுன்னாலும் கூட நம்ம ஈஸியாக குனிஞ்சு எடுக்க முடியும். ஸோ 3 காலுக்கு கீழே இருந்துச்சுனாலே இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரூமே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம வந்து ஸ்டவ் வச்சுட்டு அதுக்கு உண்டான எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன்லாம் வந்து இந்த விண்டோ வழியாக நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ யூட்டிலிட்டிலே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிங்கன்னா எல்லா காற்றும் வெளியே செக் பண்ணி தள்ளிடும். ஸோ அப்படியே உள்ள வந்தோம்னா நம்ம யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. இந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்காமல் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து விட்டுட்டிங்கன்னா கூட இது ஓப்பன் ஏரியாவை கூட நம்ம விட்டுடலாம். இந்த ஸ்பேஸ் 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கிறது கிச்சனுக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சன் இப்போ பெருசாக்கினா கூட நான் உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து பெட்ரூமுக்கும் இந்த வழியாக தான் உங்களுக்கு வென்டிலேஷன் வருது, கிச்சனுக்கும் வென்டிலேஷன் இது வழியாக தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பெட்ரூமுக்கு பார்த்தோன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன். 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த பெட்ரூமை தாராளமாக வந்து நம்ம பெட்டை இந்த சைடு சவுத் டு நார்த் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ரீடிங் டேபிளும் ஒன்று கொடுத்துருக்கேன். அது பக்கத்தில் ஒரு டிவி யூனிட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம சைட் டேபிளும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு விண்டோ வந்து போடல. இது கண்டிப்பாக வந்து ஒரு விண்டோ இந்த யூட்டிலிட்டி வழியாக வரும். ஸோ இங்கே ஒரு வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வெஸ்டிபியூல் ஏரியா மூலமாக தான் வந்து நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாய்லெட்டு அண்ட் பெட்ரூம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டேரெக்டாக வந்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். காமன் டாய்லெட்டுக்கு 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் இருக்குது. என்ட்ரானே வந்து வாஷ் பேசின் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் யூனிட்டு. இதுக்குன்னா அந்த வெட் ஏரியா ட்ரை ஏரியா 2 பிரிக்கிறதுக்காக. ஸோ அப்படியே இன்னொரு பெட்ரூம்க்கு வந்து 9 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ்டு விட கொஞ்சம் கம்மியான பெட்ரூம் தான் இது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த பெட்டை வந்து கொஞ்சம் கார்னரில் தள்ளிட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்லாம் இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வென்டிலேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கும் சரி, இந்த டாய்லெட்டுக்கும் சரி, இந்த பெட்ரூமுக்கும் சரி எல்லாமே வந்து இந்த ஓடிஎஸ் மூலமாக தான் உங்களுக்கு
வென்டிலேஷன் வருது. ஸோ இந்த ஓடிஎஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 2 ஃபீட் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து வெளிச்சம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் பார்த்துக்கணும். இன்கேஸ் வந்து G+2 போகிறோன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் இல்லாமல் ஒரு 4 ஃபீட்டுக்கு 9 ஃபீட் அந்த மாதிரி ஓடிஎஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு பெட்ரூம் அடிப்படும். ஸோ இதுக்கு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வருது. 5 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 5 இன்ச் இருக்குது. என்ட்ரானே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் பேசின் பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஷவர் யூனிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு WC யூனிட் பார்க்குறீங்க. இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து கிச்சனு டைனிங்கில் வந்து அதிகமாக இருப்போம். அதே மாதிரி அதிகமான ரூம் ஓப்பனிங் எங்கே இருக்குன்னா பெட்ரூமு கிச்சன் இந்த சைடில் தான் இருக்குது. அதனால் இங்கே காமன் டாய்லெட் கொடுக்குறது தான் நல்லது. இது வந்து ஒரு அட்டாச் ஆகிட்டு இங்கே கொடுக்குறது நல்லது. ஏன்னா இந்த டாய்லெட் நம்ம ஓப்பன் கொடுத்தோன்னா லிவிங்லேருந்து ரொம்ப ப்ரைவசி ரொம்பவே அடிப்படும். அதனால் நம்ம இங்கே கொடுக்க முடியாது. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் வந்து காமன் டாய்லெட் வந்து இந்த பேக் சைடில் கொடுக்குறதே நல்லது. ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.